சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்தியாவில் இதற்கான தாக்கம் குறைவாகவே உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், ICMR, பேரிடர் மேலாண்மை பிரிவு உள்ளிட்ட துறைகள் இணைந்து சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பரவும் வைரஸ் வகை தீவிரமற்றது என்றும் உடனடி ஆபத்து இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி இந்தியாவில் சிகிச்சையில் உள்ள கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 257 உள்ளது. நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் சிறிதாக அதிகரித்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை 93 பேருக்கு இருந்த தொற்று நேற்று 257 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 66 உயர்ந்துள்ளது. இருப்பினும் இது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து போன்ற நாடுகளில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவத் தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த வகை வைரஸ் உயிரிழப்பு போன்ற பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்பாக மத்திய பாஜக அரசை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக சுமார் 3,30,000 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் அண்மையில் வெளியான குடிமக்கள் இறப்பு பதிவு தரவுகளின்படி 2021 ஆண்டில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்பட்டதை விட 20 லட்சம் பேர் கூடுதலாக உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா உயிரிழப்புகளின் உண்மையான எண்ணிக்கையை அரசு மறைத்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மத்திய பாஜக அரசு இதை மறுத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று உயிரிழப்புகளின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைக்கும் 2021 ஆண்டில் பதிவான கூடுதல் உயிரிழப்புகளின் எண்ணிக்கைக்கும் இடையே 6 மடங்கு வேறுபாடு இருப்பதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து பாஜக அரசு வருத்தம் தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறியுள்ள ரமேஷ், வரலாறு திருத்தி எழுதப்படும் போது இந்த சீரழிவு நிச்சயமாக பதிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார்.